கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ராஜா இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நிறைந்த நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் இந்த 2026ஆம் ஆண்டிலே 6 மாதங்களை கடந்து 7வது மாதத்தில் அடியெடுத்து வைப்பதற்கு நம்ம ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அதனால் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், மனதார அவரை துதிக்கிறேன். இந்த புதிய மாதத்துக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வசனம் யோவானுக்கு எழுதின விசேஷம் 3வது அதிகாரம் 8வது வசனத்தில் பின்பகுதி. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஆண்டவர் சொல்லுகிறார், திறந்த வாசலை உங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லி. இந்த வசனமானது பிலதெல்பியா சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையே நமக்கும் வாக்குத்தத்தமாக அவர் கொடுக்க விரும்புகிறார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் தன்னை குறித்து இந்த இடத்துல அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாயிருக்கிறவர் சொல்லுகிறதாவது என்று சொல்லி தன்னை குறித்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லி அவர் சொல்கிறார். தன்னை குறித்து சொல்கிறார், நான் பரிசுத்தம் உள்ளவர், நான் சத்தியம் உள்ளவர், தாவீதின் திறவுகோலை உடையவர். மனிதனால் திறக்க முடியாததை ஆண்டவர் திறக்கிறாரு. எனக்கு அருமையான தேவச்சனமே, நம்முடைய ஜெப வாழ்க்கையாக இருக்கட்டும், விசுவாசமாக இருக்கட்டும், என்ன இருந்தாலும் அநேக வேலையில் அடைக்கப்பட்டு இருக்கிறதே என்று சொல்லி நாம் கவலைப்படுகிறதான சூழ்நிலைகள் எல்லாம் வருகிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஜெபிக்கும் போது அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கிறது. நம்மளுடைய ஜெப வாழ்க்கை நிச்சயமாகவே எப்பேற்பட்ட ஒரு அடைக்கப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அதை திறந்து கொடுப்பதற்கு தேவன் வல்லமை உள்ளவராக காணப்படுகிறார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அநேக வேலையில் நம்ம ரொம்ப கவலைப்படுறோம். நம்முடைய சூழ்நிலைகள் அப்படி இருக்கிறது, கடன் பிரச்சனை இருக்குது. இந்த கடன்களையெல்லாம் நான் எப்படி அடைக்க முடியும்? இந்த கடன் பிரச்சனையிலேருந்து நான் எப்படி வெளியே வர முடியும்? முடியவே முடியாது. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்திற்கான வாசல் அடைக்கப்பட்டு இருக்கிறது சொல்லி நீங்கள் கவலைப்பட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவரால் அந்த வாசல்களை திறக்க முடியும். திறப்பேன் என்று அவர் இன்று வாக்கு கொடுத்திருக்கிறார் அல்லவா? நிச்சயமாக அவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாக காணப்படுகிறார். எனக்கு அருமையானவர்களே, வேதத்தில் கூட நம்ம யோசுவா 6வது அதிகாரத்தில் நம்ம தியானிக்கும் போது அங்கே எரிகோ கோட்டை அடைக்கப்பட்டிருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோ கோட்டையை தாண்டி போக முடியலை. அங்கிருந்து யாரும் வெளியவும் வர முடியலை, உள்ளவும் போக முடியலை. அப்படிப்பட்ட அடைக்கப்பட்ட ஒரு நிலைமை. ஆனால் ஆண்டவர் யோசுவா பார்த்து சொல்கிறாரு, இந்த எரிகோவின் ராஜாவை நான் உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், அந்த வீரர்களையெல்லாம் உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். 6 நாட்கள் அமைதியாக சுற்றி வாங்க. 7வது நாள் நீங்கள் எக்காலத்தை ஊதி நீங்கள் ஜனங்களெல்லாம் ஆர்ப்பரிக்கும் போது எரிகோ அலங்கம் இடிந்து விழும் என்று சொல்கிறார்கள். அவர்கள் அதை விசுவாசத்தோடு கூட அவங்க அந்த காரியத்தை செய்கிறாங்க. தேவனை ஆர்ப்பரிக்கிறார்கள். அமைதியாக சுற்றி வருகிறது ஒருவேளை அவங்க மௌனமாக ஜெபித்து கொண்டு வருகிறதற்கான அடையாளம். 7வது நாள் 7 முறை சுற்றி ஆர்ப்பரிக்கிறாங்க. அது தேவனை மகிமைப்படுத்துவதற்கு ஒரு அடையாளமான காரியம். ஆண்டவரை துதித்து ஆர்ப்பரிக்கும் போது, ஆராதிக்கும் போது, ஜெபிக்கும் போது, நம்ம விசுவாச வாழ்க்கையில் உறுதியாக இருக்கும்போது, தேவன் பேரில் பற்றுதலாக இருந்து விசுவாசத்தோடு பொறுமையாக காத்திருக்கும் போது, கர்த்தர் எப்பேற்பட்ட ஒரு அடைக்கப்பட்ட வாசலாக இருந்தாலும் அவர் நிச்சயமாகவே நமக்காக அவர் திறந்து கொடுக்க அவர் ஆயத்தமுள்ள ஒரு தேவனாக நம் மத்தியில் கடந்து வந்திருக்கிறாரு. எனக்கு அருமையான தேவச்சனமே, அன்னைக்கு பேதுருவை கூட பார்க்குறோம். சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட ஒரு நிலையில் அவர் இருக்கிறாரு. அவருடைய வாழ்க்கையில் இனிமே எந்த ஒரு நன்மையும் கிடைக்காது. யாக்கோபை சிறைச்சேதம் பண்ணிவிட்டார்கள். இன்னும் சீஷர்கள் எல்லாம் அநேகமாக துன்புறுத்தப்படுகிற காலகட்டம். அந்த சூழ்நிலையில் பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும்போது அவர் நினைக்கிறாரு, எனக்கும் ஒரு மரணம் வரப்போகுது, என்னுடைய ஊழியம் அழிந்து போக போகிறது, இனி எனக்கு எதிர்காலம் இல்லை என்று சொல்லி அவர் அயர்ந்து நித்திரை பண்ணி கொண்டிருக்கும் போது அந்த சிறைச்சாலைக்குள்ள தேவதூதன் அந்த காவல் பண்ணப்பட்ட அந்த வாசல்களை எல்லாம் பேதுருவுக்காக அன்னைக்கு சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்படுகிறத நம்ம வேதத்தில் பார்க்குறோம். எனக்கு அருமையான தேவஜனமே, பேதுருவை அவர் தட்டி எழுப்பி அவர் வெளியே கொண்டு போய் விடுகிறத நம்ம பார்க்குறோம். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை நம்ம சோர்ந்து போய் அந்த பேதுருவை போல இனி என் வாழ்க்கையில் எந்த நன்மையும் நடக்காது, ஒருவேளை என் வாழ்க்கையை அழிந்து போய் விடுமோ என்று சொல்லிக்கூட நம்ம கவலையில் இன்னைக்கு இருப்போமானால் நமக்காக
பரலோகத்திலிருந்து கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி, ஏனென்றால் நம்முடைய அங்கலாய்ப்பு, நம்முடைய பெருமூச்சு, நம்முடைய வேண்டுதல் விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். அவர் பேதுருவுக்காக ஒரு தூதனை அனுப்பினது போல நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் நமக்காக ஒரு தூதனை அனுப்பி அந்த அடைக்கப்பட்ட வாசல்கள் அன்றைக்கு பேதுருக்கு திறந்தது. அதற்கு பிறகு பேதுரு தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றினார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற, ஊழியமாக இருந்தாலும் சரி, படிப்பு காரியம், வேலை காரியம், திருமண காரியம், எந்த காரியமாக இருந்தாலும் அதற்கான வாசல்களை எல்லாம் நமக்காக ஆண்டவர் திறந்து நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நன்மைகளையும் அவர் செய்வதற்கு போதுமானவராக அவர் காணப்படுகிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த நாளில் கூட நம்மை நாமே தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம அர்ப்பணித்து, ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைவேற்ற நீதி உள்ளவராக இருக்கிறீங்க, சத்தியமுள்ளவராக இருக்கிறீங்க. தாவீதின் திறவுகோலை உடைய இயேசு கிறிஸ்துவே, எனக்காக நீங்கள் அடைக்கப்பட்ட வாசலை திறங்க என்று சொல்லி நாம் தேவனிடத்தில் நம்மை அர்ப்பணித்து, நம் ஜெபத்தோடு கூட, துதியோடு கூட, விசுவாசத்தோடு கூட நீங்கள் காத்திருக்கும் போது நிச்சயமாக உங்களுக்காக அடைக்கப்பட்ட அனைத்து வாசல்களும் அவர் திறந்து கொடுக்க போகிறார். உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஏனென்றால் அந்த பிலதெல்பியா சபைக்கு சொல்லப்பட்டது போல உங்களையும் பார்த்து கர்த்தர் சொல்கிறார், உங்கள் கிரியைகளை நான் அறிஞ்சிருக்கிறேன். கொஞ்சம் பலன் இருந்தோம், நீங்கள் அந்த வசனத்தில் நம்ம சொல்லப்படி கொஞ்சம் பலன் இருந்தாலும் நீங்கள் நாமத்தை மறுதலிக்காமல் இருக்கிறீங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் பலன் இருந்தால் கூட நீங்கள் ஆண்டவரை மறுதலிக்காமல் ஆண்டவருக்காக நீங்கள் நிலைத்திருக்கிறீங்க. பார்த்தீங்களா? பாடுகள் மத்தியில் கூட ஆண்டவரை தூஷிக்காமல் மறுதலிக்காமல் நீங்கள் விசுவாசத்தோடு காத்திருக்கிறீங்களா இல்லையா? நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் திறந்த வாசலை கொடுக்க போகிறார். உங்களுக்காக அவர் செயல்பட போகிறார். நம் தலை தாழ்த்தி ஜெபிக்கலாமா? அன்பும் மனதுருக்கமும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த காணொளி காட்சி பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்காக, பிள்ளைகளுக்காக, தாய்மாருக்காக, தகப்பன்மாருக்காக அடிமை ஜெபிக்கிறேன் சுவாமி. அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாதபடிக்கு எல்லா வாசல்களும், ஆசீர்வாதத்திற்கான அனைத்து வாசல்களும் அடைக்கப்பட்ட நிலையிலே கண்ணீரோடு, கவலையோடு, வேதனையோடு, துன்பத்தோடு, பெருமூச்சோடு எங்களுக்காக யார் இந்த வாசலை திறப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவரை காணப்பட்டால் அவர்களுக்காக நீர் இறங்கும்படிக்கு அடிமை கெஞ்சி பிரார்த்திக்கிறேன் சுவாமி. அன்றைக்கு மகதலேனா மரியாள் கூட எங்களுக்காக யார் கல்லை புரட்டுவார்கள் என்று சொல்லி அன்னைக்கு அவங்க கடந்து போனாங்க சுவாமி. அதே போல் இன்னைக்கு எங்களுக்காக யார் அடைக்கப்பட்ட வாசல்களை திறப்பார்கள் என்று சொல்லி அங்கலாய்ப்போடு இருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக நீங்கள் கிருபையாக இறங்கி, இதோ நான் திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் வாக்கு கொடுத்துருக்கிறீங்க. இந்த வார்த்தையின்படி என் அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் நீங்கள் வாசல்களை திறந்து அவர்கள் அதனோட பிரவேசித்து ஆண்டவரே ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை அவர்களுக்கு உருவாக்கி தரும்படி ஜெபிக்கிறையா. அவருடைய வாழ்க்கையை நீங்கள் கட்டி எழுப்பும்படி ஜெபிக்கிறேன் சுவாமி. தடைகளை உடைத்து போடுகிறவர், எங்களுக்கு முன்பதாக நீர் கடந்து போகிறீர் சுவாமி. நீர் எல்லா தடை கற்கள், தடையாயிருக்கிற வாசல்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆண்டவரே நீங்கள் திறக்க போகிறதுக்காய் நன்றி. நீங்கள் எந்த காரியத்திலும் ஆண்டவரே உறுதுணையாக இருந்து அவர்களுக்காக நீர் வழக்காட போகிறபடியால் நன்றி சுவாமி. இந்த மாதத்திலே கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தையின்படி பிள்ளைகளோட ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நீங்கள் நிறைவேற்றி முடிக்க போவதற்காக நான் அடிமை ஸ்தோத்தரிக்கிறேன் ராஜா. நீங்கள் பெரிய காரியங்களை செய்யுங்க. அடிமை வெறுமையாக்கி உம்மை மாத்திரம் உயர்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். God bless you.